ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் மேசராசி நேர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஜூன் 23ஆம் தேதி அன்று பார்த்திங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகள் ஏற்பட்டு இருக்கு. ஸோ இதனுடைய அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது இந்த கிரக அமைப்புகளானது பார்த்திங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு விதியோடு போராடக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர்களுடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்களானது பார்த்திங்கன்னா மாறுபட்டிருக்குங்க. அந்த ஒரு விஷயங்கள் இந்த மேசராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு விபரீதமான ஒரு சூட்சும நிலைகளை பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்க போகுதா அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மேசராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். அதாவது இந்த மேசராசி மற்றும் மேச லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 23ஆம் தேதியினுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்வினுடைய ஒரு புதிய ஒரு அத்தியாயத்தினுடைய தொடக்க காலங்களாக பார்த்தீங்கன்னா இது இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவுதான் போராடினாலுமே ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரு நிலைகளில் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இப்பொழுது பல வருஷமாக பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல ஒரு வாழ்வுகள், குடும்ப ஸ்திரத்தன்மை எல்லாமே இந்த காலகட்டத்தில் முழுமையாக பார்த்திங்கன்னா கைகூடக்கூடிய நேரங்கள் ஏற்பட்டு இருந்தாலும் அந்த நேரங்கள் தவிர்த்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைப்பையும் கொடுத்துருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சாதகமாக பார்த்திங்கன்னா ஒரு பரிகாரங்கள், தெய்வ வழிபாடுகள்லாம் செய்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பாக்கியாதிபதியான குரு பகவான் பார்த்திங்கன்னா இப்பொழுது உச்ச வீடான கடகராசியில் பார்த்திங்கன்னா பிரவேசிப்பதனால உங்களுக்கு நிறையவே பார்த்திங்கன்னா ராஜ யோகங்கள், மலாவிய யோகங்கள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இதற்கு இணையாகவே பார்த்திங்கன்னா சூரியனுமே இப்பொழுது உங்களுடைய வீட்டில் சஞ்சரிப்பது உங்களுக்கு போராட்ட குணத்தையும் தன்னம்பிக்கையும் பன்மடங்கு உயர்த்தி கொடுப்பாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போராடக்கூடிய ஒரு காலகட்டங்களாக தான் இந்த காலகட்டங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் நீடிப்பதனால உங்களுடைய உடலில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு சுறுசுறுப்பு தன்மை இருந்தாலுமே வீண் பிடிவாதத்தை கொஞ்சம் தவிர்த்து நீங்கள் சாந்த குணத்தை பார்த்திங்கன்னா கையாள வேண்டும். ஸோ அந்த மாதிரி கையாண்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் சேரும் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய பிடிவாத குணத்தில் மாற்றலை அப்படின்னா நிச்சயமாக நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க. ஸோ அதனால் கிரக அமைப்புகள் அப்படி சொல்லுது. ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜீவனஸ்தானாதிபதியான சனி பகவான் இருக்காங்க இல்லையா, அவங்க விரயஸ்தானத்தில் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதனால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய கோச்சார கிரக அமைப்புகள் உங்களுக்கு முழுமையாக பக்கபலமாக நிற்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக சொல்லப்போனால் சூரிய பகவான் 3ஆம் வீடான மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா சென்றிருக்கிறாரு. ஸோ அதனால் உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையவே அனுகூலங்களை வாரி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக பார்த்திங்கன்னா தடைபட்டு கொண்டு இருந்த பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் உங்களை தேடி வரக்கூடும். அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய தனித்திறமைகளும் தலைமை பண்பும் பணியிடங்களில் பார்த்திங்கன்னா வெளிப்படுங்க. கீழ்நிலை ஊழியர்கள் உங்களது ஆலோசனைகளை ஏற்று முழு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். மேலுமே உங்களுக்கு சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவானோட சுக்கிர பகவானும் இணைவதனால உத்தியோகங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல சுமூகமான மற்றும் மகிழ்ச்சியான சூழல்களானது நிலவக்கூடு. வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருப்பவர்களுக்குமே விரும்பிய இடமாற்றத்தை எதிர்பார்ப்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் நல்ல செய்திகள் கிடைக்க செய்யுங்க. அதேபோல் ஜூன் இந்த 23ஆம் தேதி வரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே செவ்வாய் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருப்பதனால
உங்களுடைய பணிபுரியக்கூடிய சக ஊழியர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா மேலாதிக்க துணியை நீங்கள் தவிர்க்கணும். உங்களுடைய ஆதிக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல காட்டக்கூடாது. சக ஊழியர்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சக நண்பர்களாக நினைத்து அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பணியாற்ற வேண்டும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நிலைகளில் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட சரியாக நடந்துக்கல அப்படின்னா அவங்களுமே உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தரமாட்டாங்க. அதனால் ஒரு சில விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட கேட்குற மாதிரியும் இருக்கும், அப்படி இல்லைன்னா சொல்கிற மாதிரி இருக்கும். அது சரியான நேரத்தில் சரியான டைமில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு விடைகள் கிடைக்காது. ஸோ உங்களுடைய திறமையின் மூலமாக மட்டும் உங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்க வேண்டாம். சக ஊழியர்களிடம் ஒரு நண்பர்கள் போல் வந்து பழகி அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணி அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேன்மையடை செய்வதற்கு வழிவகுத்து கொள்ளுங்கள். உங்களுடைய சுய தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் செய்யக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா காலமாக வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா லாபகரமாக வந்து அமைய போகுதுங்க. உங்களுக்கு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது கட்டுமான துறையில் வாகன விற்பனை ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர்ஸ் டிசைனிங் செய்யக்கூடிய துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் வீட்டில் ஏற்படக்கூடிய உச்ச குரு மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கையானது நல்ல ஒரு தன லாபத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். புதிய முதலீடுகளை செய்வதற்கும் அதே போல் வியாபாரத்தை மற்ற இடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றுவதற்குமே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக இருக்குங்க. சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல சஞ்சரித்து வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் காணப்படுவதனால உங்களுக்கு நிறையவே வந்து பார்த்திங்கன்னா அரசு சார்ந்த கான்கிரீட் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய டெண்டர்கள் எளிதில் கைகூடும். சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மனிதர்களினுடைய நட்பு உங்களுக்கு நிறையவே கிடைக்குங்க. கமிஷன் ஏஜென்சிகள் மற்றும் தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் 23க்கு பிறகு புதனினுடைய சாதகமான பயிற்சியால் புதிய ஒரு ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டு நற்பலனை வந்து அடைவீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த ஒரு பெரிய வேலைகள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே வந்து சாதகமான பலன்கள் கிடைக்கும். ஸோ அந்த விஷயங்கள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது உங்களுடைய குணத்தை பொறுத்து, நீங்கள் மற்றவர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா பேசக்கூடிய அந்த முறைகளை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அமையுங்க. உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு புதிய உச்சத்தை தொடுவீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த புதிய உச்சத்தை தொடக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கீங்க. ஸோ அதனால் பணப்புழக்கங்கள் எந்தவித தடைகளும் இன்றி உங்களுக்கு ஓரளவுக்கு இப்பொழுது சீராக இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பதன் மூலமாக பெரிய தொகையை நீங்கள் லாபமாக வந்து பெறுவீர்கள். கடந்த காலங்களில் நீங்கள் செய்த மியூச்சுவல் ஃபண்டுகள் அல்லது நில முதலீடுகள் மூலமாக எதிர்பாராத அதீத லாபங்களானது வந்து சேரும். இல்லத்திற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், எலக்ட்ரானிக் உபகரணங்கள் அல்லது புதிய சொகுசு வாகனங்கள் வாங்குவதற்கு பணத்தையும் செலவிடுவீர். அதேபோல் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் 2ஆம் வீடான தனஸ்தானத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசியால் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி ஆகுதுனால இந்த காலகட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திடீர் சுப விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சொத்து பத்திர பதிவுகள் அல்லது குடும்பத்தில் உள்ளவர்களினுடைய சுபமங்கல நிகழ்வுக்காக சேமித்த பணத்தை எடுக்க நேரிடலாம். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாருக்குமே பெரிய தொகையை கடனாக கொடுப்பதை நீங்கள் கொஞ்சம் தவிர்ப்பது தான் நல்லது. இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய போராட்டத்தையும் மன உளைச்சலையும் கொடுத்துரும். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று வந்து பார்த்திங்கன்னா சஞ்சரிக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உடலிலும் மனதிலும் அபாரமான வீரியங்களும் சுறுசுறுப்பும் குடிக்கொள்ளும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எவ்வளவு கடினமான உடல் உழைப்பை கோரக்கூடிய காரியமாக இருந்தாலுமே சோர்வின்றி வந்து பார்த்திங்கன்னா செய்து முடிப்பீர்கள். இதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரக அமைப்புகள் தான் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விட போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே அசால்ட்டாக செய்யக்கூடிய விஷயத்த கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலையை முறிக்கிற மாதிரி வந்து சிந்தித்து நீங்கள் செயல்படுவீங்க. ஆனால் இப்போ அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு மாறி இருக்கு. ஸோ இந்த கிரக அமைப்புகள் அப்படி அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய உடல் உழைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வீணாகாமல் அதற்கான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய உடலில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும். அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெரிய தொந்தரவுகள் கிடையாது. உஷ்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். சூடு, அதாவது உடல் சூடானது ஏற்படும். அதேபோல் கண் எரிச்சல் உண்டாகுங்க.
வயிற்று சூடு அல்லது நிறையவே வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் தூக்கமின்மையெல்லாம் உங்களுக்கு இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் வந்து சந்திப்பீர்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து உஷாராக இருந்து அதுக்கு எப்படி இருக்கணுமோ அதற்கு தகுந்தாற் போல் ஆகாரங்களை எடுத்துக்கோங்க. நீர் ஆகாரங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ அந்த உஷ்ண பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படாது. இந்த உச்சகுரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மன இறுக்கத்தை குறைத்து ஆழ்ந்த மன அமைதியை கொடுப்பாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் செவ்வாய் 2ஆம் வீட்டிற்கு மாறுவதனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அல்சர் பிரச்சனை, வாய்ப்புண் அல்லது பல்வலி போன்ற தொல்லைகள் இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. குளிர்ச்சியான உணவுகளை முறையான உணவு பழக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கொண்டால் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.